வாங்க, சுவையான டேஸ்ட்டான மட்டன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? மட்டன்னாலே சூப்பர் தான் என்னங்க. மட்டன்னாலே செம்ம தான். மட்டனுக்கு என்னென்ன போடுவோம் எல்லாருக்குமே தெரியும். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லாம் போடணுங்க. பேசிக்காக என்னென்னு போடுவாங்களோ அது எல்லாமே போடணும். போட்டுட்டு சின்ன வெங்காயம் ஒரு 200 வெங்காயம் இருக்குங்க. அதை நல்லா நைஸாக சாப் பண்ணி இதை வேக வைக்கிறதா தாங்க இருக்குது டேஸ்ட்டே. இந்த சின்ன வெங்காயத்தை ஃபுல்லாக எண்ணெயிலேயே நல்லா வதக்குன்னு வதக்கணுங்க. இது என் ஹஸ்பண்ட் தாங்க இதுவும் பண்ணாங்க. நான் என் வீடியோவில் பார்க்குறவங்களுக்கு தெரியும். என் நான்வெஜ் சிக்கன் மட்டன்லாம் எங்கள் ஹஸ்பண்ட் தான் செய்வார். அவங்க தான் செய்கிறாங்க. ஆனால் பொறுமையாக அவங்க வதக்குவாங்கங்க. எனக்கு தான் பொறுமை இருக்காது. பாருங்கள், நல்லா கல்லெண்ணெய் அதான் அப்படி வருது. கல்லெண்ணெய் விட்டு நல்லா நானும் போதுன்றேன். இல்லை இது போதாது இன்னும் வதங்கணும் நல்லா வதங்குற வரைக்கும் விட மாட்டாங்க. அப்போ தாங்க டேஸ்ட்டாக இருக்காண்ணா. அதுக்கு பிறகு கருவேப்பிலை போடுறாங்களா, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்குனாங்க. வதக்கிட்டு நல்லா பெரிய ஸ்பூன் 2 ஸ்பூன் இஞ்சி போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு தக்காளியை ரெண்டு தக்காளி போதுங்க. அது 2 தக்காளியை நல்லா அரைச்சி ஊற்றிடுங்க. அதுதான் பெஸ்ட்டு. ஏன்னா அப்போ தான் டேஸ்ட்டு கொடுக்கும். வெங்காயம் இப்போ உள்ள தக்காளிலாம் வதங்கவே மாட்டேங்குது பாருங்கள். அதனால் நல்லா வதக்கிடுங்க. அதுமாரி கறியை நல்லா ஏற்கனவே வேக வச்சுருங்க. வேக வச்சுட்டா அதில் வேலையே இல்லைங்க. மட்டன்லாம் நல்லா 2 ஸ்பூன் வீட்டில் அரைச்சி வச்சுருக்கோம்னா குழம்பு மிளகாய் தூள் அது போட்டுக்கோங்க. மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கணும். இவங்க போட்டாரா என்னான்னு தெரில. மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. குழம்பு மிளகாய் தூள்லேயே நம்ம மஞ்சள் தூள்லாம் போட்டு தான் அரைப்போம் நாங்கள். அப்புறம் எடுத்து வச்சுருக்கிற மட்டன் தண்ணியோடு எடுத்து ஊற்றுங்க. அப்போ தான் அந்த தண்ணி அந்த மட்டன் வெந்த தண்ணி தாங்க டேஸ்ட்டே கொடுக்கும். அதை எடுத்து ஊற்றிட்டு நல்லா போட்டு கலந்து விடுங்க. கலந்து விட்டு நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சம் கொதிக்க விடுங்க. மட்டன், மீன், இந்த இறால் குழம்புலாம் முன்னாடியே ஒரு 1 ஹவர் 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே நீங்கள் செஞ்சு வச்சுட்டு சாப்பிட நல்லா சாந்து போய் சாப்பிடுங்க. நான் செஞ்சு வச்சுட்டு 2 ஹவர்ஸ் கழிச்சு சாப்பிடுங்க. அது ஒரு டேஸ்ட்டு கொடுக்குங்க. தனி டேஸ்ட்டு கொடுக்கும். அதுமாரி தான். அடுத்தது நல்லா கொதித்த பிறகு மசாலா இருக்குது பாருங்கள். மட்டன் மசாலாவை நான் வீட்டிலே அரைச்சிக்குவேங்க. நாங்கள் கடையில் எதுவுமே வாங்க மாட்டோங்க நாங்கள். இது 2 ஸ்பூன் பெருஞ்சீரகம், சீரகம், மிளகு எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருப்பாங்கள்ல, அந்த இதுங்க அது மசாலாங்க. அதை போட்டுட்டு அதையும் நல்லா கொதிக்க விட்ட பிறகு கொத்தமல்லி நல்லா நைஸாக கொத்தமல்லி நிறைய எங்கள் வீட்டுக்காரர் கொத்தமல்லி கருவேப்பிலை நிறைய போடுவார். போட்டு மூடி வச்சிட வேண்டியது. அவ்வளோதாங்க, முடிஞ்சிடுச்சு. மட்டன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.